திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது சித்தர்களின் பெருமை என்ற தலைப்பில் அடியன் திருவண்ணாமலையில் ஆற்றிய உரையின் 4வது பாகத்தை பார்க்க இருக்கிறீங்க. 3 பாகத்தை பார்த்தவங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம. அந்த பையனை மருத்துவ கலைஞனா என்ன செய்ய அந்த பையனுக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை இங்கே ஒப்படைச்சிட்டு அவையார் போயிடுறாரு. அப்படி போகும்போது இந்த பையன் வந்து என்னன்னா அகத்தியர் எங்கே போனாலும் அவர் முன்னாடியே போயிட்டு அவர் என்ன செடி எடுக்கிறாரோ அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு, அதாவது நம்மள மாதிரி கொஞ்சம் மாதிரி நோட்டு வச்சுட்டு பேசுவாங்க அப்படி போடுது. அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணான், மத்தகத்தில் ஏற்றுக்கொண்டான். அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே என்ன பண்ணான், அவன் தலைக்குள்ள ஏற்றுக்கிட்டான். அந்த மாதிரி ஒரு அறிவாளியா. இன்னொன்று என்னன்னா, ஏன் அந்த அறிவு வந்தது அப்படின்னு அந்த புராண கதையில என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு அப்பா அம்மா 2 பேரு, அப்பா இறந்துட்டாரு. இந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா சித்தர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அங்க இருந்த சித்தர்களுக்கெல்லாம் அவங்க வந்து பணிவிடை செய்யும் போது தான் இவன் பிறந்தான். அதனாலயே அந்த பயன் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு. என்ன சொன்னாலும் அதை அப்படியே தளத்துல ஏற்றிக்கிற ஒரு அறிவு அவனுக்கு இருக்கு. அப்ப இவன் கூட இந்த அகத்தியர் கூடயே எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்கான். சொன்னோன்னே எல்லாருக்கும் வந்து என்னன்னா, இப்போ ஒரு குரு இருக்காருன்னா ஒரு ஆத்மார்த்த சீடர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க மேல மற்ற சீடர்கள்லாம் கொஞ்சம் வெறுப்பு இருக்கும். எப்பயாச்சும் அவன் வந்து மாட்டி விடணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட உடனே இந்த மாதிரி உங்க ஆத்ம சீடர் தான் செஞ்சான் அப்படின்னு மாட்டி விடுவோம். அதனால இவங்க என்ன பண்றாங்க, எப்பயாவது இவனை மாட்டி விடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் என்ன பண்றான், இவன் கூடயே தான் போறான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஆனா தனக்கு தெரியும் அப்படிங்கிறத இவன் வெளிப்படுத்தலாம் மாட்டான். அப்படியே அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியா இருப்பான். இவரும் வந்து எதுவும் கேட்க மாட்டான். சரி நமக்கு வந்து நல்லா சேவை செய்யலாம் அப்படின்னு இவருக்கு சாமிட்டார். இதுல வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியில காசி மன்னன் அப்படின்னு சொல்லி காசி வருமன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு வந்து கொஞ்ச நாள் ஆனோடனே பார்த்தா பயங்கர தலைவலி வந்த உடனே என்ன பண்றாரு, நாட்டு வைத்தியர் எல்லாம் கூப்பிட்டு பார்க்க சொல்றாரு. பார்த்த உடனே மேற்கு ஓட்டெல்லாம் வந்து பார்க்குறாங்க. வைத்தியர்லாம் வந்துட்டு போறாங்க, வந்து தலைவலி போன பாடுங்க. சரி இங்கே இல்லாமல் கண்டவரா போட்டு எல்லா ஊர்லையும் அந்த காலத்துலாம் கண்டவரா போட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல கண்டவரா போட்டு எல்லா ஊர்லையும் சொல்றாங்க. அப்படியே ராஜாவுக்கு பயங்கர தலைவலி, அதை யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜா வந்து நிறைய பொண்ணு கொடுக்குறாரு அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி எல்லாம் சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து வைத்தியம் பார்க்குறாங்க, என்னென்னமோ மூலிகையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றும் தீர்ந்த பாடல, மூலிகையெல்லாம் தீர்ந்த ஊற்றி தலைவலி தீர்ந்த பாடாது. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, அகத்தியர்கிட்ட போனாக்க குணமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே ராஜா என்ன சொல்றாரு, அகத்தியரை நீ வர சொல்லுங்க. சரி இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, வீரர்கள்லாம் போய் நமக்கு இந்த மாதிரி அகத்தியர் வந்து ராஜாவுக்கு தலைவலி, அதனால நீங்க வந்து ஒரு வைத்தியம் பார்க்கணும். அப்படியெல்லாம் மனிதர்களுக்கு நான் வந்து வைத்தியம் பார்ப்பதில்லை அப்படின்னு அகத்தியர் சொல்றாரு. சொன்னோன்னா இது ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் தான் வருது. என்னடா இது ஒரு ராஜா நம்ம வந்து கூப்பிட்டா நம்ம வரமாட்டேன்னா இது வந்து சித்தர் இருக்காங்க, ஏதோ முக்கிய வைத்தியம் தானே பார்க்கலாம், வைத்தியம் தானே நந்தாரியா இவன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நமக்கு என்ன எத்தனா சித்தர் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால என்ன பண்றாங்க, சரி பரவாயில்ல தலைவலி தீர்ந்தா போதும், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே எல்லாரும் அந்த சேனைகளோட வந்த உடனே அகத்தியில் உட்கார வச்சு தலையை அப்படியே கொடுத்தாலும் தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்த உடனே அவர் சொல்லிட்டாரு, 2 உயிர் துடிக்குது உன் உடம்புல. இது ஒன்றும் புரியல, என்ன 2 உயிர் துடிக்குது, இல்லை உடம்புல 2 உயிர் இருக்கு. அப்ப எனக்கு
நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு, அதாவது நல்ல விதமாக உயிர் குழைச்சி இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, மன்னனாக இருந்த நீங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் அதே மன்னனாக நீங்கள் வளர்த்துக்கு காரணம் இந்த பையன் தான். இவனோட சமயோக புச்சியால் தான் உங்களுக்கு எந்த பாதிப்பும். இப்போ நாங்களே ஏதாவது முயற்சி பண்ணி எனக்கு கூட அந்த ஒரு இது வரலை, நானே ஒரு முயற்சி பண்ணி பண்ணியிருந்தா கூட ஏதாவது ஒரு பாதிப்போ ஒரு இழப்போ நீங்கள் தாங்கி இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணான், இவனோட புத்தியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் உங்களை காப்பாற்றினது இவன் தான். உடனே அவன் என்ன பண்ணுறாங்க, உடனே ராஜா வந்து ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு நன்றி எல்லாம் சொல்லி அவனுக்கு வந்து நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து வாழணும். அப்போ என்ன பண்ணார் அகத்தியர், இது வரைக்கும் அந்த பாலகனாக இருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து இருந்த பேரை மாற்றி இனிமே நீ வந்து என்ன செய்வ, இந்த உலகத்துல தேரை சித்தர்னு அழைக்கப்படுவார் அப்படின்னு. அவரு தான் பிற்காலத்தில் என்ன பண்றாரு, நிறைய சித்து விளையாட்டுலாம் செய்கிறாரு. தேரை சித்தர்னு இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் நம்ம வணங்குறவங்களும் அவரை பற்றி நம்ம பாடுறவங்களும் அந்த தேரையன் அப்படிங்கிற பேர் கிடைச்சதுனால தான் அவர் தேரை சித்தன். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஆப்ரேஷன் அப்படின்னு, அதாவது மனித உடம்புல ஆப்ரேஷன் பண்ணினது யாருன்னா அகத்தியர் தான் பண்ணாரு. அதாவது அந்த காலத்திலே என்ன பண்ணியிருக்காரு, இப்போ நம்ம ஆப்ரேஷன் நடத்தி எவ்வளோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தாலும் அந்த காலத்துல ஒரு மனித ஓட்டை எடுத்து வச்சுட்டு திரும்பியும் அந்த ஓட்டை மூடி ஒரு மனிதனா ஆக்குறாங்க அப்படின்னாக்கா சரி. அப்ப அந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ரேஷனை வந்து செஞ்சது யாருன்னா நம்ம அகத்திய சித்தர் தான் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய இங்க இருக்கிற நம்ம குகை நமச்சிவாய, குரு நமச்சிவாய, இந்த மாதிரி நிறைய சித்தர்கள், அந்த விருப்பாட்சியர், இந்த இடத்துல இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த குகை நமச்சிவாயர் செஞ்சதெல்லாம் வந்து அவ்வளோ அவங்க வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படிதான் நடக்கும் இப்படிதான் நடக்காதுன்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அந்த அதாவது ஒருத்தர் வந்து செத்துட்டான்னு சொன்னாக்கா அவங்க ஏமாத்தினால அவர் செத்துட்டான்னு சொன்னா அவர் செத்து உயிரோட இருக்கிறவங்க செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் குகை நமச்சிவாயர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அருள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மாதிரி நிறைய அவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறோம். இதை மாதிரி என்னன்னா ஒரு எந்த இதாக இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னாலே அதை புரிஞ்சிக்கிற தன்மை என்னது, அவங்களுக்கு இப்படி தான் நடக்க போகுது, இப்படி தான் செயல் இருக்குது அப்படிங்கிற தன்மை வந்து நமக்கு வந்து சித்தர்கள் வந்து புரிய வச்சிருக்காங்க. அவரோட வாழ்க்கை வரலாறு அவங்கள வணங்கினாக்கா நமக்கு என்னது அந்த இது நமக்கு கிடைக்கணும்னா ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி வந்து இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குகை நமச்சிவாயருக்கு வந்து மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாத தீர்த்தம், திருமுலைப்பால் தீர்த்தம், சங்கு தீர்த்தம்னு மூணு பார்த்தீங்கன்னா இப்பயும் நீங்கள் வந்து இந்த தீர்த்தத்தில் போனீங்கன்னா அதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தில், ஏன்னா அந்த பாத தீர்த்தம் வந்து சுவாமி கொடுத்தாரு அவருக்கு அந்த பூஜையெல்லாம் செய்யுது. அதுமாதிரி உண்ணாமலை அம்மன் கொடுத்தது தான் திருமுலைப்பால் தீர்த்தம், அதுமாதிரி பெருமாள் கொடுத்தது தான் வந்து இந்த சங்கு தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீங்கள் போய் நின்னீங்கன்னா நம்ம எல்லா தீர்த்தத்திலையும் போய் நிற்கும் போது இல்லாத ஒரு வாசனை அந்த தீர்த்தத்தில் அடிக்கும். அதை நீங்கள் வந்து அங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னா அப்படி உணரலாம். அதுவும் வந்து திருமுலைப்பால் தீர்த்தத்தில் அப்படி ஒரு சுகந்தமான அடிக்கும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறாங்க, குளிக்கிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனவுடனே அந்த அம்பாவை வணங்கிட்டு அந்த அம்பாவுக்குள்ள அந்த படி இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏறும்போதே அந்த வாசனை வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்துக்கு வந்தோம்னா அப்படி ஒரு வாசனை, அதாவது அது எப்படிப்பட்ட வாசனைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வாசனை அதை வீசிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்பயும் வந்து அம்பாலாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு நிரூபிக்கலாம். இதெல்லாம் நம்ம உணர்ந்தோம்னா தான் நமக்கு என்னது இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம வந்து சித்தர்கள் வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி நிறைய சித்தர்கள் இருந்த பூமி தான் இந்த பூமி. அதே மாதிரி நம்மளோட மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பூமி. இன்னொன்று வந்து என்னன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எச்சில் அப்படின்னா ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி முடிச்சிருந்தா நான் இப்போ ட்ராவல் பண்ணி வரும்போது, ஏன்னா இதை சொல்லணும் எல்லாருக்கும். இப்போ நம்ம வந்து தாழ்ந்த ஜாதி, மேல் ஜாதி, இப்போ கீழே, இவன் பிச்சைக்காரன், இவன் வந்து இவன் தொடக்கூடாது அப்படின்லாம் நம்ம நிறைய பார்க்கணுங்களா. ஆனால் இவங்கெல்லாம் தான் சித்த புத்தர்களாக வராங்க. நான் பார்த்த வரைக்கும் நம்ம யாரெல்லாம் ஒதுக்குறோமோ அவங்கெல்லாம் தான் இந்த சித்த புத்தர்களாக இருக்காங்க. நமக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா
வாழ்ந்தப்ப சொல்லிட்டு வந்தவர் கடைசியில் இப்போ எப்படி இருக்காங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து கை கால் எல்லாம் வந்து விரலெல்லாம் எடுத்து காலும் நடக்க முடியாமல் போய் நடக்கவே முடியாத வீல் சேரெல்லாம் உட்காந்து நடக்கிறாங்க. இப்போ என்னன்னா உதவிக்கு இவர் போக மாட்டார். சொன்னா நீ வேலையாக வச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் வர மாட்டேன். கடைசியில் இவங்க குளத்தை உயர்ந்த ஜாதி பண்ண அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து தாழ்ந்து சொல்லலாம்னு சொல்லுவோம்ல, நம்ம அப்படி சொல்லக்கூடாது, எஸ்சின்னு சொல்லுவோம்ல, அவங்க உள்ள ஒரு பொண்ணு தான் இப்போ இவங்களை குளிப்பாட்டுறது, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து என்ன கையெல்லாம் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது, எல்லாம் செய்யலாம். அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு, நீ என்ன செய்யறியோ அதுக்குள்ள பலனை அப்புறமா கொடுக்குறதில்ல, அப்பயே கொடுக்குறாரு. நான் எவ்வளோ சொல்லுவோம், ஒரு அழகான வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, என்னம்மா எச்சில் 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 என்பீரே, நான் உனது எச்சில், நீ எனது எச்சில், நம்ம பையன் நம்ம எச்சில், நம்ம பொண்ணு பொண்ணு நம்ம எச்சில், எல்லாமே உலகமே இறைவன் போட்ட எச்சில். இறைவன் போட்ட எச்சில தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால எல்லா மனிதர்களையும் என்ன பண்ணணும், உயிருள்ள மனிதர்களா இருந்தாலும் சரி, செடிகளா இருந்தாலும் சரி, பிராணிகளா இருந்தாலும் எல்லாரும் ஒரு உயிர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம அன்பு காட்டணும் அப்படிங்கிறத சித்தர் வந்து நமக்கு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பூமியும் இந்த அண்ணாமலையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு, எல்லாமே ரகசியமாக இருக்கிறது. இந்த பூமிக்கு நம்ம வந்தோம்னா இறைவனோட ரகசியத்தை எந்த அளவுக்கு அண்ணாமலையாரை நம்ம வந்து சுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவனோட ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த பக்குவத்தை இங்கே வந்தோடனே அவர் என்ன பண்றாரு, எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுக்கிறார் என்று கூறி இதுவரை கேட்ட அத்துணை பேருக்கும் அவருடைய அந்த ஆசி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு ஏற்பாடு செய்த இணையாணையர் அவர்களுக்கும் மற்றும் தக்கார் அவர்களுக்கும் அலுவலகத்தில் பணிபுரியும் அத்துணை நண்பர்களுக்கும், எனக்கு அப்புறமா பேச இருக்கிற அம்மையார் அவர்களுக்கும், எனக்கு அடுத்ததாக பேச இருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வந்து கேட்ட அத்துணை பேருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரை அரணாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நமः. இதுவரை மிக சிறப்பாக அண்ணாமலையாருடைய அரசியல் மிக உணர்வுபூர்வமாக உரையாற்றிய திருமலை இசைவாணி காரைக்கால் விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு ஆலயத்தினுடைய சார்பில் அவர்களுக்கு நன்றியும் தெரிவிக்கிறேன்.